அப்துல் காதர் ஜீலானி எல்லா அவுலியாக்களுடைய தலைகளில் அவருடைய பாதத்தை வைத்திருக்கிறார். அவர் அல்லாவுடைய வாக்கிங் போயிட்டு அல்லாவை கை கொடுத்து காப்பாற்றியவர். அப்துல் காதர் ஜீலானியும் அல்லாவும் வாக்கிங் போனாங்களா? வாக்கிங் போறதுக்கு ஆள் கிடைக்கல பாருங்க. அல்லாவோட வாக்கிங் போயிட்டு வாங்க சத்தம் கேட்டோம்னா பள்ளியில தொலை போனாங்களா? அல்லாவை தொலை போயிட்டு. இது அவர் சொல்லி பாரா? ஒரு சாதாரண மென்டல் இல்லாத, மூளையில குளறுபடி இல்லாத ஒருத்தர் இதை சொல்லுவானா? நினைப்பானா? இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு கூற்று. அல்லாஹ் வந்து சைலண்ட் ப்ளீஸ், தொட்டிலில் அப்துல் காதர் ஜீலானி படுத்துக் கொண்டிருக்கிறார். மியூராஜ் போன நேரத்தில் அல்லாஹ் சொன்னான். இவங்க கற்பனை கதையை வச்சு ஒரு மகான் உண்டு பண்ணி அந்த அப்துல் காதர் ஜீலானியோட பேரை வச்சு இவனோட பொழப்பு நடத்துறாங்க. சதகத்துல் அப்பாட சிறப்புகள் நீங்க பாருங்க. புற கேலண்டர்ல நினைவு தினங்கள் போட்டிப்பாங்க. நினைவு தினங்களில் சதகத்துல் அப்பா நினைவு தினம் என்று போட்டிக்கு. சதகத்துல் அப்பா குடலை வெளியெடுத்து தேய்ச்சி கழுவிட்டு துப்பரவாகிட்டு திருப்பி எடுத்து வாய்க்குள்ள போட்டு கொண்டிருக்கும் போது இவர் காண்றார். இவர் வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் சுத்தமானவர். எப்படி கதை? வலைசலாம். அதாவது அப்துல் காதர் ஜீலானி சம்பந்தமா ஒரு சொற்பொழிவுல குறிப்பிடப்பட்டுச்சு. அவர் நல்லவர் தான், ஆனா அவர் வந்து இந்த அவருக்கு பிறகு வந்தவங்க அவர் அவுலியாவாக்கி அவரை தனியா ஒரு இடத்த கொடுத்து வழிகட்டிட்டு போயிட்டாங்க என்று சொன்னாங்க. அது உண்மையானு கேட்கிறாங்க. அது 100% உண்மைதான். அப்துல் காதர் ஜீலானி அவர்கள், அவர் முஹியுத்தீன் அப்துல் காதர் தானே, அவர் பக்தாதை சேர்ந்தவர், ஈராக்கை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய கைப்பட எழுதின புத்தகத்துல அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, சிறுக்கு செய்யக்கூடாது, அந்த கண்ட நீண்டவங்களை மனிதர்களை வணங்கக்கூடாது, ஏகத்துவத்தில் உறுதியா வாழணும், ஒரு மனுஷனுடைய மறுமை வெற்றி ஏகத்துவத்தில் தான் உண்டு, வேற வேற வழிபாடுகளுக்கு போகக்கூடாது என்றதெல்லாம் கைப்பட எழுதின புத்தகங்களை பதிவு செஞ்சுக்கிறாரு. அவர் சாதாரண ஒரு மதரசால ஒரு முதிர், ஒரு பிரின்சிபல், ஒரு மதரசால பிரின்சிபலா இருந்தவர். அவர் என்ன பண்ணிட்டாங்க? மிகப்பெரிய மகானாக்கி. அப்படித்தானே? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவர் கடவுளா? தன்னை கடவுளாக்க சொன்னாரா? தான் கடவுளுடைய குமாரர் என்று சொன்னாரா? இல்ல. அவர் தெளிவா என்ன சொன்னாரு? ஏகத்துவத்தை தான் சொன்னாரு. இஸ்ரவேலர்களே கேளுங்கள், நம்முடைய இறைவன் கர்த்தராவான், அவன் ஒரே ஒரு இறைவனாவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அதோன இலா ஹீனு அதோன இலா ஏகத், நம் இறைவன் கர்த்தர், இலா ஏகத், ஒரே கடவுள் அவரு. அரமைக் மொழியில சொன்னாரு. ஆனா அவரை வச்சு என்ன பண்றாங்க? அவரை வச்சு கும்பிடுறாங்க, சில வழிபாடு பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னதை செய்யாம வேற யாரும் அவங்க பக்தர்கள் சீடர்கள் இல்லாததை கற்பனை பண்ணி, அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியா அப்துல் காதர் ஜீலானி, எல்லா அவுலியாக்களும் வந்து அப்துல் காதர் ஜீலானி எல்லா அவுலியாக்களுடைய தலைகளில் அவருடைய பாதத்தை வைத்திருக்கிறார். அவர் அல்லாவுடைய வாக்கிங் போயிட்டு அல்லாவை கை கொடுத்து காப்பாற்றியவர். அப்துல் காதர் ஜீலானியும் அல்லாவும் வாக்கிங் போனாங்களா? அல்லாஹ் வாக்கிங் போறதுக்கு ஆள் கிடைக்கல பாருங்க. அல்லாவோட வாக்கிங் போயிட்டு பள்ளியில பாங்கு சத்தம் கேட்டுச்சான். பாங்கு சத்தம் கேட்டோம்னா பள்ளியில தொலை போனாங்களா? அல்லாவை தொலை போயிட்டு. அல்லா பள்ளிக்கு போனான்ட்டு என்ன அர்த்தம்? தொலை போன இடத்துல அவுல ஒன்று இருந்துச்சான். அந்த அவுல உழு செய்யும் போது அல்லா வலியை விழுந்தானா. இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க கதை. இவர் என்ன பண்ணாராம்? அப்துல் காதர் ஜீலானி கையை கொடுத்தாராம். அல்லாஹ் கையை கொடுத்ததான் ரஜினிகாந்த் மாதிரி கையை கொடுத்து ஒரு இடோண்டு எடுத்தாராம். எடுத்தோடனே எனக்கு கை கொடுத்தவர் யா தஸ்தகீர், என்னை கை கொடுத்து காப்பாத்தியவன் என்று அல்லாஹ் புகழ்ந்தானாம். இது அவர் சொல்லி பாரா? ஒரு சாதாரண மென்டல் இல்லாத, மூளையில குளறுபடி இல்லாத ஒருத்தர் இதை சொல்லுவானா? நினைப்பானா? இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு கூற்று. அவங்க வந்து அல்லாஹ்க்கு இந்த பிள்ளை இருக்கிறத சொல்றது அல்லாஹ் வெறுக்கிறார். கிறிஸ்தவர்கள் வந்து அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குதுன்றாங்க. எங்கடாக்கள் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புவாங்க. வக்கால் உத்தகதர் ரஹ்மான் வலதா, அளவற்ற அருளாளன் பிள்ளை பெற்றுக் கொண்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். லக்கது ஜீவ்தும் செய்ய நித்தா, மிக கடுமையான ஒரு அவதூறான சொல்லை சொல்கிறார்கள். அல்லாஹ்க்கே அவதூறு சொல்றாங்களா? அல்லாஹ் சொல்றான் என் அல்லாஹ்க்கு பொண்டாட்டி இல்ல புள்ள இருக்குதுண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பொண்டாட்டி வச்சு கொண்டிருக்கிறான். அவதூறு தானே இது? அல்லாஹ்க்கே பொண்டாட்டி என்று சொல்றாங்க, அவதூறு பண்றாங்க. சொல்லிட்டு தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு, வானங்கள் இடிந்து விழ பார்க்கின்றன, வத்தன் சக்கல் அருளு, பூமி வந்து பொழக்க பாக்குது, வத்தஹிருல் ஜிபாலு அத்தா, மலைகள் சுக்குநூறா பாக்குது. எதுக்கு? அந்த ஆவுலி ரஹ்மானி வலதா, அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருப்பதாக இவர்கள் சொல்வதனால் வானம் பொழக்குது, பூமி பொழக்குது, மலைகள் சுக்குநூறா பாக்குதுன்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லாஹ் கடுமையா சொல்றான். எங்களுக்கு தான் உணர்வு வருது இல்ல. இதை சொன்னதை நாங்க பாரதூரமா பாக்குறோம். ஆனா ரசூலா மேராஜ் போனாங்களா? மேராஜ் போன நேரத்துல ரசூலா வந்து தொழுகை சம்பந்தமா பேசி கொண்டிருந்தாங்க தானே அல்லாவோட.
ரசூலை கொஞ்சம் பிளம பேசிட்டாங்களாம். அல்ல அது 50 வக்தெல்லாம் தொலையலாது அப்படி சொல்ல போகல மூசா வந்து அனுப்பி விட்றாரு. என்ன சரி சொன்னாங்கன்னு வைங்க. சொல்ல போல அல்லாஹ் வந்து சைலண்ட் ப்ளீஸ், தொட்டிலில் அப்துல் காதர் ஜீலானி படுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி அல்லாஹ் மியூராஜ் போன நேரத்தில் அல்லாஹ் சொன்னான். இது அப்ப அவர் சொல்லிப்பாரா? தௌஹீத கடைப்பிடிக்க சொன்னவர் இதை சொல்லிப்பாரா? அவருடைய கைப்பட எழுதின புத்தகத்துல சொன்னாரா? இவங்க கற்பனை கதையை வச்சு ஒரு மகான் உண்டு பண்ணி அவருடைய பேரை வச்சு இவனோட பொழப்பு நடத்துறாங்க. அந்த அப்துல் காதர் ஜீலான் பேரை வச்சு நான் வந்து ஒரு மகானை பிடிச்சேன்னு வைக்க, மகானை பிடிச்சி ஒன்றும் சொல்ல தேவையில்ல, மகானுக்கு போவே தேவையில்ல. இந்த காலத்துல வாழ்ந்த மகான்டா யாருன்னே தெரியா? ஒத்த மகானா அல்லது வந்து கீழ் சாதியான்னு யாருக்கு தெரியும்? பொண்டாட்டிக்கு சொல்லலாமா மாப்பிள்ளை நல்லவனண்டு? என் மாப்பிள்ளை என்னை ரொம்பவும் நேசிக்கிறார். வெளியில பாக்குறதுக்கு விளங்குது, அவ்வளவுதான். உண்மையிலே நேசம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். நேசம் காட்டுறவனுக்கு தெரியும். பொண்டாட்டி என்ன ரொம்ப நேசிக்கிறா என்றது எனக்கு விளங்கும். அவ பேசுற மாதிரிக்கு எக்ஷன் போடுற மாதிரிக்கு நான் நினைப்பேன். அதை நம்பிட்டு போகணும், நம்பாம இருக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஆனா உண்மையிலே நேசம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாவை நேசிக்கிறார்கள், அல்லாஹ் இவர்களை நேசிக்கிறார்கள் என்றது எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்க்கும் அவங்களுக்கும் முடியாது, அவங்க தான் பார்த்துக்கொள்ளணும். அதான் நேசிப்பவர்கள் என்றா அல்லாஹ் ரசூல் சொன்னதை செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க நல்லதை செஞ்சாங்க, நாங்க மாறிக்கொள்றோம். ஏனென்றா கண் முன்னுக்கு வாழ்ற இந்த காலத்திலேயே இந்த அப்துல்லா பைல்வான் என்ற ஒருத்தர் மௌத்தா போனாரு. மருதமுனையில காத்தாங்குடியில பள்ளி வாசல் கட்டி வச்சுக்கிறாங்க. மருதமுனைக்காரர் அவருக்கு பள்ளி கட்டி அவருக்கு ஜியாரம் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்றாரு? இந்தியாக்காரர் ஒருத்தர் அப்துல்லா பைல்வான் என்னுடன் கனவிலே தரிசித்து எனக்கு தரிசனம் காட்டி என்னுடன் உரையாடுகிறார். இப்ப சொல்றார். இந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக கோடான 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 சொத்துக்களை அந்த இதை சொன்னவருக்கு கையில கொடுக்குறாங்க. இந்த வார்த்தையை சொன்னவருக்கு அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க. இப்படி கதையை கட்டி வச்சுக்கிறாங்க. சதகத்துள்ள அப்பான்ற ஒருத்தரை பத்தி பேசுவாங்க. இந்த சதகத்துள்ள அப்பா என்ன கேம் எல்லாம் கொடுப்பாரு தெரியுமா? ஒரு பெண்ண சதகத்துள்ள அப்பாட சிறப்புகள் நீங்க பாருங்க. புற கேலண்டர்ல நினைவு தினங்கள் போட்டிப்பாங்க. நினைவு தினங்களில் சதகத்துள்ள அப்பா நினைவு தினம் என்று போட்டிக்கும். சதகத்துள்ளாண்டா அல்லாவின் தர்மம். அவரு சதகத்துள்ளா அல்லாவுடைய தான தர்மம். அல்லாவுடைய தான தர்மம் வந்து என்ன வேலை பண்ணுதுண்டா, ஒரு நாள் திடீரென்று அவர் ஆத்துல குளிச்சு கொண்டு எவ்வளவு ஒருத்தர் போனாராம். பார்த்தா ஒரு அதிசயமான ஒரு காட்சியை கண்டாராம். என்ன காட்சின்னு கேட்டா, சதகத்துள்ள அப்பா வந்து இப்போ வாஷ் பண்ண போக என்ன செய்வோம், நாங்க பிரஷ் எடுத்து பல்லு தீட்டி கொள்வோம், மேல தேய்ச்சி கொள்வோம், மூத்த எல்லாத்தையும் களத்துல அங்க இங்க பிடிச்சி எல்லாம் எடுத்து வெளியே போட்டுக்கொள்வோம். நாங்க வெளியில தானே சுத்தம் படுத்துவோம். யாராவது குடலை கழுவானா? குடல் எடுத்து சவுக்காரம் போட்டு கழுவானா? சதகத்துள்ள அப்பா கையை போட்டு குடலை வெளியே எடுத்து தேய்ச்சி கழுவிட்டு துப்பரை வாங்கிட்டு திருப்பி எடுத்து இப்படி வாய்க்குள்ள போட்டு கொண்டிருக்கும் போது இவர் காண்றாரா, இவர் வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் சுத்தமானவர். எப்படி கதை? இப்படி குடலை கழுவினா செத்து போவான் தானே, வெளியே எடுக்கலுமா குடலை? இப்படி கதை முடிஞ்சிருந்தானே. ஆத்து தண்ணியில குடலை கழுவி சுத்தத்தை, அதாவது அந்தரங்கத்திலையும் சுத்தமாம் அவரு, அகத்திலும் புறத்திலும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டுறாங்க. பொய், பச்சை பொய். இப்படி அவனாவது குடலை வெளியே எடுப்பானா? இவர் தொலைவே மாட்டாரு. சதகத்துள்ள பையன் தொலை போறீங்களன்னு கேட்டா, நான் தான் டெய்லி வக்துக்கு கபத்துள்ளாக போயிட்டு வரேனே, சும்மா எறி கேள்வி கேட்கறவன திட்டுறாங்க. டெய்லி கபத்துள்ளா போயிட்டு வரேன். பொய், இல்லாத கற்பனை. ரசூலா இப்படி பண்ணாங்களா? குடலை கழுவினாங்களா ரசூல்லா? தெரிஞ்ச செய்திகள்லையாவது இருக்குதா? ரசூலா விட மகான் யாரு? இதெல்லாம் பொய். இதுதான் அந்த சொன்ன செய்தி உண்மை. இதை விட்டு நிறைய கற்பனை கதைகள். நீங்க தான் தூங்கி கிடந்தீங்களே, இன்னும் நிறைய செய்திகளை சொல்லி இருப்பார். பயன்படுத்தி கொள்ள தெரியாத மக்கள் நீங்க. அதனால அது சோட்டா ஒரு 2 செய்தியை சொன்னாரு. இது உண்மையான சம்பவங்கள். அவருடைய கிதாபுல அவர் அப்படி சொல்லல. ஒரு ஏகத்துவத்தை கடைபிடிச்சவர் தான் அப்துல் காதர் ஜீலானி. கடைசி கேள்விக்கு வாய்ப்பு அதோட முடிச்சுக்கொள்ளணும்.